எனக்கு சாப்பாடு எப்பயாவது தான் மாட்டுது, சாப்பாடு மாட்டும் போது தான் டூத் பிக்கோ பின்ன வச்சு குறைஞ்ச நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு ஒரு 2 மாசம் பார்ப்பாங்க, 3 மாசம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பல்லு கூச ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் பல்லு வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ கடைசியா அவங்க எப்போ டென்டிஸ்டை பார்ப்பாங்கன்னா பல்லு வலி வந்ததுக்கு அப்புறம். அப்போ கூட சில பேர் வந்து நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன், எனக்கு பல்லு வலி சரியாயிடுச்சு, எப்பெல்லாம் வலி வருதோ நான் மாத்திரை போட்டுப்பேன் டாக்டர், ஆனா இப்போ வந்து மாத்திரை போட்டாலும் வலி கேட்க மாட்டேங்குது கண்டிஷன் தான் டென்டிஸ்டாவே போய் பார்க்கறது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது பாதி பல்லுக்கு மேல போயிருக்கும். ஸோ பல்லுக்கு உள்ள எல்லா பல்லுக்குள்ளேயுமே நர்வ்ஸ் இருக்கும், பிளட் சப்ளை இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு சொத்த போகும்போது தான் அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி பெயின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது ட்ரீட்மெண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் ஆகுது, ட்ரீட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆகும்போது காஸ்ட்லி ஆக போகுது. ஸோ இக்னரன்ஸ் தான் காஸ்ட்லியே தவிர டென்டல் ட்ரீட்மெண்ட் எப்பயுமே காஸ்ட்லி இல்லை. ஒரு 6 ஸ்டேஜ்லயே வந்திருந்தா இந்த அளவுக்கு கண்டிப்பா 3 months ஒன்ஸ் சலூன்ல போய் முடி வெட்டுறோம், 3 months ஒன்ஸ் காரை சர்வீஸ் பண்றோம், பைக்கை சர்வீஸ் பண்றோம், சைக்கிளை சர்வீஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ற மாதிரி உங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு சிம்பிள் கிளீனிங் பண்ணிக்கிட்டீங்கனாலே டென்டிஸ்டே சார் உங்க இந்த பல்லுல உங்களுக்கு சின்னதாக சொத்த ஆரம்பிக்குது, இப்பவே ஃபில் பண்ணிக்கோங்க, ஸோ தட் ஃபியூச்சர்ல ப்ராப்ளமா நீங்க அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லும்போது அப்பயே அதை பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது.